அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேக்கி புக் மார்க்ல ஒரு புக்க பத்தி பார்க்க போறோம். அந்த புக்கோட பேர் வந்து "போராட்டமின்றி வாழ முடியுமா?" கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை. அவரோட கட்டுரை. ஒரு சிறிய புக்கு தான். ஆம், இது அவரோட அடையார்ல இருக்கிற ஜேகே ஃபவுண்டேஷன் அங்க போயிருக்கும்போது ஆம், வாங்கியிருந்தேன். ஏன்னா, ஒரு நம்ம சென்னை புக்ஸ் எக்ஸிபிஷன் போனோம்னா, அவருக்குன்னு ஒரு ஸ்டால் இருக்கும். ஜே கிருஷ்ணமூர்த்திக்குன்னு ஒரு ஸ்டால் இருக்கும். அங்க போகும்போது சில புத்தகங்கள் வாங்குனேன். அதுக்கப்புறம் அவரோட ஃபவுண்டேஷன் இங்க ஜேகேயோட ஃபவுண்டேஷன் அடையார்ல இருக்குங்கிறப்ப, அத போய் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் வந்தது. சரின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க ஒரு புக் ஸ்டால் வச்சிருந்தாங்க. அங்க போகும்போது இந்த புத்தகத்த வாங்குனேன். ஸோ இந்த புத்தகத்தில ஜேகே என்ன சொல்றாருங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மனிதர்கள்ல ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த ஸ்டேஜில இருந்தாலும், அ எல்லாத்துக்கும் ஒரு மன சம்மந்தமான குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். டிஃபிகல்ட் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு போராட்டத்தோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஃபினான்சியலா ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு வந்து ரொம்ப பிசிக்கலா ரொம்ப அ கிரிட்டிக்கலான ஸ்டேஜில இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு நார்மல் லைஃப்ல தான் இருக்கிறாரு. அவருக்கும் சரி, ஒருத்தருக்கு வெல் செட்டில்டு நல்ல நல்ல வளங்களோட இருக்கிறாரு. இப்ப எல்லா ஸ்டேஜில இருக்கிறவங்களுக்கும், ஒருத்தர் ஒண்ணுமே பண்ணல, பீஸ்ஃபுல்லா சும்மா தான் உட்காந்துருந்தாலும், எல்லாத்துக்கும் மனம் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணும். எந்த ஸ்டேஜில இருந்தாலும் ஒரு மனம் வந்து ஒரு ஒரு போராட்டத்த தான் பண்ணிட்டுருக்கு. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. சும்மாவே உட்காந்துருந்தாலும், என்ன சும்மாவே உட்காந்துருக்கோம். அப்படிங்கிற மாரி தாட் இருக்கும். ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டா இருந்தனா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோமோன்னு தோணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டூர் போனா, டூர்ல அந்த இடத்துல மனம் அங்க இருக்காம, வேற எதையோ யோசிச்சுட்ருக்கும். இந்த மாரி எல்லாத்துக்கும் வந்து மனம் ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ, அத எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது தான் இந்த புத்தகத்தில அவரு சொல்ல வராரு. இந்த மனத்த இந்த சொசைட்டியோட எப்படி நம்ம இருந்து அத ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் இதில சொல்ல வராரு. இதில எப்படின்னா, இந்த கட்டுரையில முதல் பகுதியில அவரு என்ன சொல்றாருன்னா, அ மனிதன் வந்து ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது, அவன் வந்து எந்த ஒரு தாக்குதலும் இல்லாம இருப்பான். எப்படின்னா, இந்த சமுதாயத்தினால எந்த ஒரு அம் அடையாளமும் இல்லாம தான் இருக்கிறான். அவன் அந்த சமுதாயத்துக்கு வந்ததுக்கப்புறம், அந்த அதோட ரூல், அதோட கருத்துக்கள், அ அதோட விதிமுறைகள், அதோட வேல்யூ சிஸ்டங்கள் எல்லாத்துலயும் வந்து அவன் அனுபவப்படும் பொழுது, அவன் மனிதன்கிற அந்த ஆர்கானிக்கா இருந்த அந்த தன்மையிலேருந்து வந்து, இந்த மெட்டீரியல் லைஃப்ல வந்து உள்ள வந்துடுறான். ஸோ, இப்படி இருக்கும் பொழுது, அவன் மனம் டிஸ்டர்ப்டா தான் இருக்கும். அவனுக்கு வந்து ஒரு இதில லாக் ஆயிக்கிறான்ல. அந்த சொசைட்டிங்கிற அந்த இதில லாக் ஆகியிருக்கிறான்ல. அதனால இந்த சமுதாயத்து கருத்துக்கள், சிந்தனைகள் இதுலலாம் சிக்கிக்காம மனிதன் இருக்கணும் அப்படிங்கிறத இவரு சொல்றாரு. அப்படின்னா எப்படி நம்ம சொசைட்டிக்குள்ள தான் வந்து இருக்கிறோம். ஸ்கூல் போனாலும், காலேஜ் போனாலும், ஆஃபீஸ் போனாலும் சரி, எங்க போனாலும் அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. மனிதர்களோட வாழும்போது அவங்களோட விதிமுறைகளோட தான் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி அ அதோட தாக்குதல் இல்லாம இருக்க முடியும்ங்கிற மாரி கொஸ்டின் நமக்கு வரும்பொழுதே, அவரு அடுத்து ஒண்ணு சொல்றாரு. அப்சர்வேஷன்ங்கிற ஒரு டாபிக்ல சொல்றாரு ஜேகே. என்ன சொல்றாருன்னா, இந்த தாக்குதல்லாம், இந்த சிந்தனைகள், இந்த கருத்துக்கள், இந்த மதிப்பீடுகள் எல்லாமே இந்த சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்கும். அத நீங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. அதுலேருந்து வெளிய வர முடியாது. பட் இருந்தாலும் அத அட்லீஸ்ட் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அது அது ஒண்ணுமே இல்லாம அப்படியே அதோடயே மிங்கிள் ஆயிடாம, அட்லீஸ்ட் அத அப்சர்வ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம வந்து இந்த கருத்துக்களால இப்ப தாக்கப்படுறோம். அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷனாவது இருக்கணும். அப்படிங்கிறத ஜேகே சொல்றாரு. அதே மாரி ஜேகேவோட நான் அடிக்கடி சொல்றது வந்து, ஒரு மரத்தை மரமாக பார்க்கணுங்கிற அந்த அம் அவரோட குவாட் இருக்கு. அது மாரி அ
ஒரு ம மனைவி, தாய், குழந்தை, அப்பா, அம்மா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் எல்லாரையும் அவங்கள அந்த ஒரு ரோல் வச்சு மட்டும் பார்க்காம, ஒரு 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 எப்படி சொல்றது? ஒரு இயற்கையா பாருங்க அப்படிங்கிறத சொல்றாரு. அம் இப்ப அப்பான்னா வந்து அவங்க குழந்தைகிட்ட இப்படி ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அ அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஒரு ஒருத்தர் வந்து ஒரு குழந்தைய எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஆர்கானிக்கா இருக்கணுங்கிறத சொல்ல வராரு. அ இப்ப இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு மரம்னு பேர் பேர் வச்சதே நம்ம மனிதர்கள் தான். அப்படி அந்த இடத்துல அதுக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம, ஒரு ஒரு காட்சி பொருளா அத பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் அந்த இடத்துல சொல்ல வராரு. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில அம் செயல்பாடு, முரண்பாடு இதுக்குரிய வித்தியாசத்த வந்து ஒரு சூப்பரா ஒரு கட்டுரையில எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. இந்த சொசைட்டில இருக்கும்பொழுது செயல்பாடு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா தான் நம்ம வாழ முடியும். இப்ப வேலை, அதன் மூலமா நம்ம பண்ற வேலைகள், அந்த வேலைகள்ல கத்துக்கிறது, இந்த மாரி இருக்கிறது வந்து செயல்பாடு. இது வந்து இருக்கணும். இது பண்ணி தான் ஆகணும். ஆனா, அ அந்த வேலைக்குன்னு ஒரு அங்கீகாரம் குடுக்குறாங்கல்ல, அந்த அங்கீகாரம், அதோட கௌரவம், இந்த வேலையில இருந்தா இந்த ஒரு அவங்களுக்குரிய மரியாதை, அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் குடுக்குறாங்கல்ல. இப்ப அரசியல்வாதிகள்லாம் வந்தாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை. அ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கவங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மரியாதை. இந்த மாரி குடுக்குறத தவறுங்கிறத சொல்றாரு. நீ ஒரு செயலா செஞ்சுட்டு முடிஞ்சிரு. அது மூலமா ஒரு அங்கீகாரத்த தேடி அத அடையக்கூடாதுங்கிறத வந்து இந்த செயல்பாடு, முரண்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்த அழகா சொல்லியிருப்பாரு ஜே.கே. இன்னொன்னு வந்து அம் தனிமைய பத்தி ஒரு டாபிக்ல ஜே.கே சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு அ பல வருடங்களுக்கு முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து பெசன்ட் நகர்லேருந்து கோடம்பாக்கத்துக்கு அ ஒரு சைதாப்பேட்டை வரைய பெசன்ட் நகர்லேருந்து சைதாப்பேட்டை வரைய பஸ்ஸுலேருந்து அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையிலேருந்து கோடம்பாக்கத்துக்கு ட்ரெயின்ல இந்த மாரி போவோம். ரெகுலரா ஆஃபீஸ் போவோம். அப்படி போயிட்டு வரும்பொழுது, ஆ ஹெட்ஃபோன் இல்லாம எஃப்எம்மோ, வேற ஏதோ பாட்டோ கேட்காம பஸ்ஸில உட்காந்து போகவே முடியாதுங்கிற மாரி என் ஃப்ரெண்டு சொல்லுவாப்படி. நானும் அப்படி தான் கேட்டுட்டு தான் போவேன். எப்படின்னா, அந்த ட்ராவல் பண்ற அந்த ஒரு 45 மினிட்ஸ், 1 ஹவர்ல சும்மா ஜன்னல் ஓர சீட்லயோ, இல்ல சீட்ல உட்காந்துட்டோ, பஸ்ஸில நின்னுட்டோ, ட்ரெயின்ல நின்னுட்டோ, சும்மா பார்த்துட்டு வர்றத கூட முடியல. ஏதாவது ஒரு சவுண்டு, ஏதோ ஒரு சிந்தனையில நம்ம லாக் ஆயிட்டு, அத 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 கேட்டுக்கிட்டே வரணுங்கிற மாரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அப்போ கூட நாங்க பேசிப்போம். ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த பாட்டு இதெல்லாம் கேட்காம போனோம்னா, தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. ஏதேதோ தாட்ஸ் எல்லாம் வருது. அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இத தான் ஜேக்கப் இந்த இடத்துல சொல்றாரு. ஆக்சுவலா மனிதன் வந்து தனிமையில தான் இருக்கிறான். அவன் பிறப்பு, இறப்பு 2மே தனிமையில தான் நடக்குது. அவன் பிறக்கிறதும் தனியா தான் பிறக்குறான். இறக்கும் பொழுதும் தனியா தான் இறக்குறான். அவன் ஆக்சுவலா சொல்லப்போனா வாழும் பொழுதும் அவன் தனிமையில தான் இருக்கிறான். ஆனா, அந்த தனிமைய வந்து அவனால ஹேண்டில் பண்ண முடியல. அவனால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தனிமையா அவனால இருக்கிறதுக்கு பயம். அதனால என்ன பண்றான், நெறைய நாலேட்ஜ கேதர் பண்றான். அதில நெறைய டேட்டாவ மண்டையில ஏத்திக்கிறான். நெறைய அம் பதவிகள் அடைய விரும்புறான். இந்த மாரி நெறைய ப்ராசஸ் உள்ள நடக்குது. நம்மளே பாருங்க. அப்படிதான் நம்ம சொசைட்டியும் கொண்டு வந்துட்டாங்க. உறவுகள் நெறையா இருக்கும். அம் ரூல்ஸ் நெறையா இருக்கும். அதில வந்து ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கும். அத அடைய ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ, அத விட்டுட்டு தனியா ஒரு நாள் கூட அவனால இருக்க முடியாது. ஸோ, தனிமைய ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா, உண்மையாவே மனிதன் வந்து தனிமையில தான் இருக்கிறான். ஆ அத அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றான். அந்த அந்த ஒரு அட்மாஸ்பியர அவன் கிரியேட் பண்ணிக்கவும் மாட்டேன்றான். இயற்கையாவே அவன் தனிமையான மனிதன் தான். ஆனா, அவன் மனம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது, பயப்படுதுங்கிறாரு ஜே.கே. ஸோ, இப்ப ஜென்ரலா வந்து அடுத்து பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறத ஜென்ரலா நம்ம சொல்லுவாங்க.
ஆனா ஜேகே இந்த இடத்துல ஒரு டாபிக்ல என்ன சொல்றாருன்னா, நெகட்டிவ் பத்தி சொல்றாரு. பாசிட்டிவ் மைண்ட்னா எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிறது தான் பாசிட்டிவ் மைண்டுங்கிறத அவர் சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, நீங்க நெகட்டிவ் மைண்டா இருங்க. எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. இந்த சொசைட்டி வந்து நெறையா துணிக்கும். எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து அதுதான் நெகட்டிவ் மைண்டு. ஸோ, அ அதுக்குள்ள ரொம்ப மூழ்கிராதீங்க. அத நீங்க நீங்க நெகட்டிவா தள்ளிடுங்க அப்படிங்கிறத அந்த டாபிக்ல அழகா சொல்லியிருப்பார் ஜேகே. ஸோ ஃபைனலா ஜேகே வந்து இப்ப சொன்னதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா உங்களோட மனம் ஒரு கூர்மையா, தெளிவோட, அறிவோட, ஒரு விவேகத்தோட கண்டிப்பா இருக்கும். அது இந்த சொசைட்டி குடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்திலேருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அ இந்த இடத்துல எனக்கு ஃபைனலா ஒரு புக்கு படிக்கும் பொழுது, இந்த புக்குனால ஒரு அனுபவத்த பெற முடியும். பட் இந்த புக்குனால அனுபவத்த விட ஒரு ஒரு கிளாரிட்டிய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. என்னன்னா, ம் நாம ஒரு மனிதன் தனிமை தான். எத்தன உறவுகள் வந்தாலும் மாரல் சப்போர்ட் இருக்கும். ஆனா, அந்த தனிமையா இருக்கிற மனிதனுக்கு நெறைய இந்த சொசைட்டி அழுத்தம் குடுக்கும். அழுத்தங்கள் வரதான் செய்யும். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு ஓட முடியாது. அது கோழைத்தனம் ஆயிடும். அத வந்து ஃபேஸ் பண்ணணும். அத ஃபேஸ் பண்ணும்பொழுது, அ அத எப்படி ஃபேஸ் பண்ணணும்னா, இது குடுக்குறாங்கங்கிற ஒரு அப்சர்வேஷன் இருக்கணும். அந்த சொசைட்டி மூலமா வர அழுத்தத்த, அந்த இதனால வருதுங்கிற அந்த தெளிவோட அந்த அப்சர்வேஷனாவது இருக்கணும். அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த கட்டுரையிலருந்து எனக்கு கிடைச்சது. கண்டிப்பா அ ஜேகே வந்து ம் முதல் முறையா அவரோட புத்தகத்த படிச்ச ஞாபகம் எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அ மனசுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜேகேவோட புக்க வாங்குறேன். ஒருத்தரு சஜெஸ்ட் பண்ணாரு. ஆனா அந்த புக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு 10 பக்கம் கூட தாண்டல. இது என்னடா தப்பா ஒரு புத்தகம் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு நான் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வரும்பொழுது ஜேகே வந்து அவர் சொல்ல வர்றத வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆ ஒரு ஒரு இயற்கை தன்மையோட இருக்கிறத அவர் வந்து வலியுறுத்துவாரு. ஆ இயற்கை தன்மைங்கிறது வந்து அ ஆர்கானிக் ஃபுட்டு மட்டும் கிடையாது. ஆர்கானிக் மைண்டாவும் இருக்கணும். மனத அந்த அளவு இயற்கையா வச்சுக்கணுங்கிறத அவர் சொல்ல வர்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா இதே மாரி ஆ இன்னொரு புத்தகங்களும் இல்லன்னா படங்கள்ல வரும் பாட்காஸ்ட்ல சந்திப்போம். ஆம், இந்த பாட்காஸ்ட்ட நீங்க வந்து Spotifyலயும் கேட்கலாம். இப்ப கேட்குற YouTubeலயும் கேட்கலாம். வேற ஏதாவது புக்ஸ் படிக்கலாம். இந்த புக்கு படிங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் குடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ லாஸ்ட் டைம் வந்து அ "ஜோர்பா த கிரீக்" அந்த புக்ல வந்து நெறையா பேர் அத ம் லைக் குடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அ அந்த அதுக்கப்புறம் அதில சில கமெண்ட்ஸ் வந்து அந்த அதாவது ஒரு வெற்று படகுன்னு சொல்லி ஓஷோவோட புக்க ஒருத்தர் வந்து படிச்சு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா அ அந்த புத்தகத்த வாங்கி படிக்கலான்ட்டு இருக்கேன். அ கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது புத்தகம் படிக்கணும்னா சொல்லுங்க. எனக்கும் அது புது புத்தகமா இருந்தா, அ அந்த உலகத்துக்குள்ளேயும் போய் வர எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். கண்டிப்பா நண்பர்களே. நன்றி, வணக்கம்.